தனித்து நின்றாலும் நான் தமிழகத்தில் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில் தனித்து போட்டியிட்டா அவர்களுடைய நிலை என்னவா இருக்கும்? உங்களுடைய ஒரு அட்வைஸ்னா என்னவா? இல்லை, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தம்பி, யார்கிட்டயானு சேர்ந்து இருந்தால் அது வேல்யூ ஆகும். தனியாக இருந்தால் ஆரம்ப கால நிலை தமிழ்நாட்டில் உள்ள நடிகர்கள் முதலில் வந்து அரசியலுக்கு வந்ததையும் அகில இந்தியாவில் அரசியல்கள் முதல் நிலையில் வந்ததுலையும் உடனே, அதாவது என்டிஆர் எம்ஜிஆருக்குள்ள கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அரசியலோடு சேர்ந்து தனது வாழ்க்கையை மேம்படுத்தினார்கள். உடனே திரைப்படத்திலிருந்து வந்து உள்ளே வந்து முதலமைச்சராக வருவது மிக மிக சிரமமான காரியம். அதனால் அவர்கள் தொண்டர்களின் உழைப்பையும் அவர்கள் ரசிகர்களின் உழைப்பையும் அவர்களின் தொண்டர்களின் நம்பிக்கையும் தம்பி விஜய் ஏமாற்றிவிடக்கூடாது. எந்த கூட்டணி வெற்றி பெறுகிறதோ அந்த கூட்டணிக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, இன்னொன்னே சொல்கிறேன், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தம்பி விஜய் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அரசியல் செய்யலாம். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தால் கரூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் அதையும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கூட்டணிக்கு என்டிஏ கூட்டணியில் வந்து சேரணும், அப்படி இல்லைன்னா கரூர் சம்பவத்தை நினைவில் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கே பாரு, கரூர் சம்பவம் பொறுத்த வரைக்கும் சிபிஐ என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் தலைமையில் அவங்க மானிட்டரிங்கில் நடந்துகிட்ருக்கு. விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவங்க சொல்கிறத வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இன்வெஸ்டிகேஷனை. அவங்க பேசுனது மிரட்டல்னு எடுத்துக்கலாமா சார்? மிரட்ட முயற்சி பண்ணுறாங்கன்னு வேணால் எடுத்துக்கலாம். அதிமுகவில் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி மற்றவங்க கொடுத்துருக்க அறிக்கைகள் எல்லாம் பனையூர் பண்ணையார் அந்த மாதிரி விமர்சனங்கள், நீங்கள் ஊழலுக்கு எதிரானவர்னு சொன்னதுக்கான விமர்சனங்கள் இதெல்லாம் நிறைய இருக்காது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். போட்டி இந்த தேர்தலில் வந்து டிவிகே வர்சஸ் டிஎம்கேக்கு தான். ஈரோடில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தலைவர் சொல்லியிருக்காரு, களத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் பதில் சொல்லுவோம். அதனால் நாங்கள் எங்கள் தேர்தல் எந்த திசையில் போகணுமோ அந்த திசையில் நாங்கள் தெளிவாக போயிட்டுருக்கோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.